சூப்பர் ஹிட் பிரபு வெங்கட் தமிழ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்று விதியா மதியா தொடர். வணக்கம், உங்கள் சூப்பர் ஹிட் பிரபு வெங்கட் பேசுகிறேன். நான் பேசியிருக்கிற வீடியோவில் சில விஷயங்கள் விடுபட்டுடுச்சு, அதனால் முன்கூட்டி பேசுகிறேன். ஆமாம், இந்த லக்னத்துக்கு 1, 4, 7, 10 சனி உள்ளவங்களுக்கும் சந்திரா லக்கணத்திற்கு 1, 4, 7, 10 சனி உள்ளவங்களுக்கும் பின்னாடி வரும் வீடியோ மிக உதவிகரமாக இருக்கும். அதில் சொல்லப்படும் உணவு முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் காசிக்கு தான் போக வேண்டி இருக்கும், ஆனால் வாய்ப்பு கிடைக்கும்போது காசிக்கு போங்க. காசிக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு வசதி வாய்ப்புகள் சரியாக இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறது? அதனால் இந்த பின்வரும் நான் சொல்லியிருக்கிற உணவு முறையை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி கிடைச்சா அதை கண்டினியூ பண்ணிக்கிங்க. வாழ்க்கையில் நல்லா இருக்கிறவங்க, எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்கிறவங்க, நல்ல வருமானம் வரவங்க தயவு செய்து இந்த வீடியோவை பார்க்க வேணாம், நாங்கள் சொல்கிற விஷயத்தை கேட்க வேணாம். முழு வீடியோவும் கஷ்டப்படுறவங்களுக்காக மட்டுமே இந்த வீடியோ நாங்கள் பேசியிருக்கோம். சரிங்களா? விதியா மதியா? விதி என்பது மாற்ற முடியாத விஷயம். ஆனால் விதி என்பது ஒரு மனிதன் இறந்து போக வேண்டிய ஒரு காலம், அது எந்த வயசில் இறந்து போகணும் விதி இருக்கோ அந்த வயசில் இறந்து போயிடுவான். மதி என்பது ஒரு கிட்னியை மாற்றி வைக்கிறது, ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணுறது, இப்படி பல விஷயங்களில் நம்மளுடைய ஆயிலையும் மதியை பயன்படுத்தி நம்ம வெற்றி பெறலாங்கிறதுக்கு தான் இதோட கருத்தை தவிர, கஷ்டப்படுறவங்க, வாழ்க்கையில் துன்பங்களே சந்திச்சிட்டு இருக்கிறவங்க, தீராத கடன் பிரச்சனை உள்ளவங்க, அவங்களுக்காக போடப்பட்ட இந்த வீடியோ. இவையெல்லாம் நான் பரிசோதனை செய்து பார்த்ததனால் இந்த வீடியோ உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரும். இந்த வீடியோவில் சொன்ன உணவு முறையை நீங்கள் பின்பற்றுங்க. அப்படி உணவில் இந்த கருவாடு இப்போ கிடைக்கலன்னா, தூத்துக்குடி கருவாடு கடையில் ஏதோ கருவாடு தொக்கு விற்கிதான். அது இங்கே வெளிநாட்டிலாம் கிடைக்குதான்னு தெரியல. அதை வாங்கியாவது சனிக்கிழமையில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா சூழ்நிலையில் இப்படி தான் இருக்கணும்னு ஒரு சூழ்நிலை இருக்குன்னா அந்த இடத்துல கிடைக்கல, என்ன பண்ணுறது? தூத்துக்குடி கருவாடு கடை தொக்கு வாங்கி தான் சாப்பிடணும். ஆக மொத்தம் சனியோட கதிர்வீச்சை நீங்கள் இந்த பொருள் சாப்பிடும்போது அது எப்படி வேலை செய்யுதுங்கிறது கரெக்டாக நான் சயின்டிஸ்டாக சொல்ல முடியல, பட் நல்லது நடக்குது, அவ்வளோதான். வீடியோவை பாருங்கள். வணக்கம், உங்கள் சூப்பர் ஹிட் பிரபு வெங்கட் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி பேச போகிற விஷயம் விதியா மதியாங்கிற தொடரில் மதி தான் நம்பர் 1 அப்படின்னு நம்ம பேச போகிறோம். சரிங்களா? நீங்கள் எந்த மதமாக இருங்க, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. சரிங்களா? நல்ல வாழ்க்கையில் நல்லா சிறப்பாக இருக்கிறவங்களும் இதை பற்றி கவலைப்பட வேணாம். நம்ம எந்த பக்கம் போனாலும் இடிக்குது. நமக்கு எதிரே நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தவங்க செய்கிற விஷயம் சிறப்பான வளர்ச்சி, சிறப்பான முன்னேற்றம். சரி, நம்ம ஒரு விஷயம் செய்யும்போது அது தோல்வியில் முடியுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அஸ்ட்ராலஜி சம்மந்தமாகவே நான் யோசிக்கும் போது அதில் எனக்கு ஒரு சின்ன தெளிவு ஏற்பட்டுச்சு. காரணம், ஒரு மனிதனுடைய தொழில், அந்த தொழில் சிறப்பாக அமையாமல் கடனோ இல்லை நஷ்டமோ இல்லை பிரச்சனைகளோ வந்துக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணமாக இருக்கிறது சனிங்கிற ஒரு கிரகம். சரிங்களா? அந்த சனி தான் மனிதனுடைய ஜீவனாதிபதி. சனி ஒரு மனிதனுக்கு நல்லா இருந்தால் தான் நல்ல வித தொழில் பண்ண முடியும். சரிங்களா? சனி வலுத்துடுச்சுன்னா அடிமை தொழில் தான் அதிகம் பேருக்கு அமையுது. அடிமை தொழில் சனி கும்பத்தில் இருந்தாலும் சரி, சனி மகரத்தில் இருந்தாலும் சரி, சனி மிதுனத்தில் இருந்தாலும் சரி, கன்னியில் இருந்தாலும் சரி, துலாத்தில் இருந்தாலும் சரி, சனி வலுப்பெறும்போது நமக்கு மிகப்பெரிய யோகங்கள் எதுவும் கொடுக்கறதில்ல. நம்மளை உடல் ரீதியாகவும் மனது ரீதியாகவும் ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்குது. சரிங்களா? இந்த கஷ்டத்துலேருந்து நம்ம மீண்டு வரணும். என்ன பண்ணுறது? எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை தான் உங்களோட நான் விதியா மதியா தொடரில் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அதனால் நீங்கள் என்னுடைய விஷயத்தை கேட்டுட்டு நீங்கள் அலட்சியமாக இருக்க வேணாம். முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் எல்லா விஷயமே. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளால் முயற்சி பண்ணி பார்க்குறோம். இப்போ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு சோதனைகளும் வேதனைகளும் வந்துக்கிட்டு இருக்குது, நஷ்டங்களே வந்துக்கிட்டு இருக்குது, நமக்கு முன்னேற்றம் கம்மியாக இருக்குது. அப்போ முன்னேற்றத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது ஜாதகங்கிறது ஒரு ஜாதகம்,
கோயில் சாமி எல்லாமே வந்து கதிர்வீச்சு சம்மந்தப்பட்ட விஷயமாகவே இருக்குது. அப்போ எதிராளி வந்து செய்கிற வேலை சிறப்பாக இருக்குது, நம்ம செய்கிற வேலை நஷ்டம் அடிக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நான் யோசிக்கும்போது, எதிராளி சிந்திக்கிற விஷயம் கரெக்டாக இருக்குது, நம்ம சிந்திக்கிற விஷயம் தவறாக இருக்குது. ஆனால் நமக்கு கரெக்டாக தோணுது, நம்ம செய்கிறது கரெக்டு தான் அப்படின்னு நமக்கு தோணுது இல்லைங்களா? அப்போ சிந்தனையில் தான் பிரச்சனை இருக்குது. நேரம் காலம் இதெல்லாம் இதையெல்லாம் விட்டுடுங்க. ஆனால் நம்ம சிந்திக்கிற விஷயம் வெற்றியை தரலை, நம்ம சிந்திக்கிற விஷயம் தோல்வியை தருது. அப்போ நம்ம சிந்தனையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ எந்த ஒரு மனிதனுக்கு சனி கிரகங்கள் தொல்லையை தருதோ அப்போ நம்ம இந்த சிந்தனையில் பிரச்சனை வருது. இப்போ இதை எப்படி சரி பண்ணுறது? நீங்கள் எந்த மதமாவது இருந்துட்டு போங்க, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு ஜீவனத்துலேயும் வருமானத்துலேயும் பிரச்சனை இருக்கா அப்படின்னா நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். பெண்களால் பிரச்சனை ஏற்படுதா? வருமானமும் அதே சமயத்தில் பெண்களால் பிரச்சனை. பெண்கள்ங்கிறது தாயை தவித்து, சகோதரியை தவித்து, மனைவி, காதலி, இவர்களையெல்லாம் வந்து நம்ம இந்த விஷயத்தில் சேர்த்துக்கலாம். இவங்களால் இந்த பிரச்சனை ஏற்படுதுன்னா கூட அதையும் சரி பண்ணிக்கலாம். அப்போ என்ன செய்யணுன்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சனிக்கிழமை காலையில் ஏந்திரிச்சு 6 to 7 சனி ஓரை டீ கூட குடிக்கக்கூடாது, எச்சு கூட முழுங்கக்கூடாது, தண்ணி கூட குடிக்கக்கூடாது. சரிங்களா? சனிக்கிழமை நீங்கள் 5:30 மணிக்கு கூட எழுந்திரிச்சிருங்க, 5:45 கூட எழுந்துருங்க. 5:45 எழுந்திரிச்சு 6 to 7 சனி ஓரை. அந்த நேரத்தில் தண்ணி குடிக்க வேணாம், எச்சு கூட முழுங்க வேணாம். சரிங்களா? 7 மணிக்கு மேலே நீங்கள் ஃபேமிலியாக இருக்கீங்களோ இல்லை வெளிநாட்டில் இருக்கீங்களோ எங்கே இருக்கீங்களோ எனக்கு தெரியாது, நம்பர் 1 ஃபுட்டாக கருவாடு சமைச்சி அதை குழம்பு வச்சிங்களோ இல்லை ஃப்ரை பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் அதை ஃபஸ்ட்டு உணவாக சனிக்கிழமை காலையில் 7 மணிக்கு ஃபஸ்ட்டு உணவாக கருவாடை சாப்பிடுங்க. அன்னைக்கு மதியமும் கருவாடு சாப்பிடுங்க, அன்னைக்கு இரவும் கருவாடு சாப்பிடுங்க. சாப்பிட்டு நல்லா தூங்குங்க. அதே கண்டினியூவாக மற்ற நாள் சாப்பிட வேணாம். அதுவே இப்போ சப்போஸ் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க, இந்த மாதிரி குழம்பு வச்சோ இல்லாட்டி இந்த மாதிரி சமைச்சோ சாப்பிட முடியாத சூழ்நிலையில் இருக்குது, நாங்கள் என்னங்க பண்ணுறதுன்னு நீங்கள் கூட கேட்கலாம். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, கருவாடை வாங்கி அங்கே ஒரு நெருப்பில் கூட, சும்மா ஒரு லைட்டரில் கூட, ஒரு சின்ன ஸ்டவ்வில் கூட நீங்கள் சுட்டு சாப்பிட்டுங்க. புரியுதுங்களா? நீங்கள் அந்த உணவை உங்கள் உடம்புக்கு அனுப்பணும். அந்த உணவை உங்கள் உடம்பு எடுத்துக்கும். காலையிலேயும் சாப்பிடுங்க, மதியம் சாப்பிடுங்க, நைட்டு சாப்பிடுங்க, 3 வேளையும் கருவாடை கூட சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்றைக்கி நல்லா தூங்குங்க. அது மாதிரி ஒரு 8 வாரம் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. சரிங்களா? 8 வாரம் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது உங்களுடைய சிந்தனையில் மறுபடியும் உதிக்கிற கருத்துக்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். இது கேரண்டி. அது வரைக்கும் நீங்கள் சிந்திக்கும் போது நஷ்டம் வந்தது இல்லையா? இப்போ நீங்கள் சிந்திக்கும் உங்கள் சிந்தனையில் மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் உங்களுக்கு வெற்றியை தரும். அதுலேயே குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்குது, மனைவியால் பிரச்சனை இருக்குது, நம்ம மனைவியால் பிரச்சனை இருக்குது, காதலியால் பிரச்சனை இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணணும்? அந்த கருவாட்டு குழம்புல கொஞ்சோண்டு மொச்சப்பயிரையும் சேர்த்து கருவாட்டு குழம்பு வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மனைவியால் வர பிரச்சனையும் தீரும். என்னடா அது கருவாடு தின்னா கதையே மாறுன்றாரு அப்படின்னு நீங்கள் கிண்டலாவோ கேலியாவோ நினைக்க வேணாம். இது அனுபவபூர்வமாக நாங்கள் செஞ்சு பார்த்து தான் சொல்கிறோம். சரிங்களா? இது எப்படி இந்த ஒரு யோசனை வந்ததுன்னா, என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவர் வந்து ஜோதிடம் பார்த்தாரு, தட்சணை கொடுத்து ஜோதிடம் பார்த்தாரு. ஜோதிடம் வெளிநாட்டிலேருந்து பார்க்கும்போது நான் அவருக்கு செஞ்சது அவருக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொன்னார். சரி சார், ஓகே. அப்போ இன்னொரு ஜோதிடர் சொன்னார், அது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னாரு. என்ன சொன்னார்? ஒரு ரிப்பனை கட் பண்ணி போடுங்க இந்த டைமில் அப்படின்னு சொன்னார். அப்போ ஒரு ரிப்பனையோ ஒரு துணியையோ கட் பண்ணி போடும்போது, வேலை செஞ்சு ஒரு மனிதனுக்கு நல்லது நடக்கும்போது, உணவு முறையில் சில மாற்றங்களை செஞ்சால் நமக்கு ஏன் நல்லது நடக்கக்கூடாதுன்னு யோசனை பண்ணியது ஃபஸ்ட்டு நான் இதை யூஸ் பண்ணேன். சனிக்கிழமையான எனக்கு இன்றைக்கி கருவாட்டு குழம்பு தான். கொஞ்சம் எனக்குள்ள மாற்றங்கள் ஆரம்பிச்சுது, எனக்கு கூட நல்ல விஷயங்கள் நடந்தது. அப்புறம் என் மனசுக்குள்ளே ஒரு தெளிவு ஏற்பட்டுச்சு. அப்புறம் செய்கிற அந்த கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டு ஒரு 2-3 வாரத்துக்கு அப்புறம் என்னுடைய மனநிலையில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பாடுகள் மாறிச்சு. அந்த செயல்பாடுகள் வெற்றியை தந்தது. அதில் தான் இந்த யூடியூப் சேனலும் வந்துச்சு. சரிங்களா? அதனால் நீங்கள்
நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் நல்லா இருக்கிற யாரையும் உன்னை கருவாட்டு குழம்பு சாப்பிடு, நீ சனிக்கிழமை ஏந்திரின்னா நான் சொல்லலை. வாழ்க்கையில் நமக்கு இதுதான் கஷ்டமாக இருக்குது, இதுதான் கடைசி எல்லை, இனிமேல் எப்படா நம்ம வாழ போகிறோம், நமக்குள்ள அவ்வளோ துக்கங்களும் சோகங்களும் சூழ்ந்திருக்கிற மனிதனுக்கு தான் இந்த அட்வைஸை தவிர நல்லா இருக்கிற மனுஷனுக்கு கிடையாது. இதனால் என்ன நீங்கள் கமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? வாழ்க்கையிலேயே வேறு வழியே இல்லை, இதுதான் கடைசி கட்டம், இதுக்கப்புறம் வழியே இல்லை, எல்லை. அந்த எல்லையில் போய் நிற்கும்போது நம்ம எப்படா நம்ம முன்னுக்கு வரணும், நம்ம எப்படா பிழைக்கிறது அப்படிங்கும்போது இந்த கருவாட்டு குழம்பை எடுத்துக்கிறவங்களுக்கு லாட்ரி அதிர்ஷ்டம் நடக்குது. சரிங்களா? சொந்த தொழிலில் முன்னேற்றம் கிடைக்குது, வேலை செய்கிற இடத்துல வேலை நல்லா கிடைக்குது, வருமானம் நல்லா கிடைக்குது. ஆக கஷ்டப்படுற மனிதன் யாராக இருந்தாலும் இப்போ அந்த சனிக்கிழமை 6 to 7 எந்த எச்சியும் முழுங்கக்கூடாது, எந்த தண்ணியும் குடிக்கக்கூடாது. 7 to 8 இந்த கருவாட்டு குழம்பை சாப்பிடணும். கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட முடியலன்னா சுட்டாவது சாப்பிட்டுடணும். அதுக்கும் வழியில் நான் கருவாடே சாப்பிட மாட்டேன் சார், நான் சைவன்னா அதுக்கான வருத்தம் எனக்கு தெரியல, நீங்கள் சாமியை கும்பிடுங்க. சரிங்களா? இதை தொடர்ந்து 8 வாரம் செய்யுங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு 30 வயசு 35 வயசு 40 வயசு இருக்கும். அப்போ ஒரு முத்தின மரத்தில் ஒரு சின்ன மாற்றங்களை, ஒரு சிந்தனை ஏற்கனவே இருக்கிற சிந்தனை ஏற்கனவே படிஞ்சிருக்கும் இல்லையா, அதை மாற்றும் போது நல்ல தூக்கம் மாற்றும். நீங்கள் அன்றைக்கி கருவாட்டு குழம்பு சாப்பிட்டு தூங்கும்போது ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் உங்களுக்கு ஒரு 8 வாரம் நீங்கள் தொடர்ந்து சாப்பிடுங்க. உடனே பிரபு சார் சொன்னார் அதுக்காக உடனே தவறான முடிவுகள்லாம் எடுக்க வேணாம். நீங்கள் கண்டினியூவாக 8 வாரம் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுற மாற்றங்களை பாருங்கள். நீங்கள் தொழில் செய்கிறவராக இருந்தால் கோடிகளை சம்பாதிப்பீங்க. நீங்கள் வேலை செய்கிறவராக இருந்தால் உங்களுக்கு நல்ல வருமானம் வரும். எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். இது ஒரு சின்ன டெஸ்டிங் தானே தவிர இதுக்குனால யாரும் சாப்பிட்றவங்க கருவாடு சாப்பிட்றவங்க சனிக்கிழமை சாப்பிடுங்க. மற்ற நாள் சாப்பிட்றீங்களோ சாப்பிட்லையோ அது தெரியாது. ஆனால் சனிக்கிழமை நீங்கள் இதை செயல்படுத்துங்க, கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க அடிக்கடி இந்த பழைய சோறு சாப்பிடுவாங்க. சரிங்களா? யார் இந்த கருவாட்டு குழம்பு சாப்பிட்ணுன்னு சொல்கிறோமோ அவங்க பழைய சோறு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த பழைய சோறை நிறுத்துங்க. இந்த சனிக்கிழமை கருவாடை மட்டும் சாப்பிடுங்க, மற்ற நாளில் சுடுசாதமே சாப்பிடுங்க. ஒரு வேளை சோறு வச்சு 3 நாளைக்கு சாப்பிடாதீங்க. அவங்களுக்கு இந்த பாதிப்பு இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், இதை நீங்கள் கடைப்பிடிங்க. நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவீங்க. கருவாடுன்னு அலட்சியமாக நீங்கள் நினைக்க வேணாம். நீங்கள் கோடிகளை சம்பாதிச்சு மிகப்பெரிய உயர்ந்த இடத்துக்கு வருவீங்க. இது நான் செஞ்சு பார்த்தேன். இதை நிறைய பேருக்கு நான் பரிந்துரைத்தேன். ஆமாம், இதில் ஊர்லேயே இந்தியாவிலே இருக்கிறவங்க மனைவியால் பிரச்சனை வரும், அப்படி வருமானத்துலேயும் பிரச்சனை வரும், மனைவியாலும் பிரச்சனை வரும். அந்த மனைவியால் பிரச்சனை வரவங்க, பெண்களால் பிரச்சனை வரவங்க அந்த கருவாட்டு குழம்புல மொச்சப்பயிரை சேர்த்துக்குங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? இந்த 2 விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிச்சி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். அதுக்கப்புறம் என்னையும் நினச்சி பாருங்கள். நன்றி, வணக்கம்.